Welcome to English Digital course of Jagan Matriculation Higher Secondary School. Dear students, today we are going to read a story from Unit 1 named The Nose Jewel, written by C. Rajagopalachari. The Nose Jewel, மூக்குநகை அதாவது மூக்குத்தி. இது சி ராஜகோபாலாச்சாரி என்பவரால் எழுதப்பட்ட கதை. Let's move on to warm up. Before read the story and understand, first complete the warm up page exercise and then we read a story. What are the life lessons that you can learn from the birds? Here the word from is given incorrectly as form. You just change it. லைஃப் லெசன்ஸ் வாழ்க்கை பாடங்கள். என்னென்ன வாழ்க்கை பாடங்களை நாம் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும்? There are many birds live around us and each bird has a unique character, right? Okay. Match the birds with the characters given in the box and fill in the blanks. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெட்டியில் உள்ள குணங்களை பறவைகளுடன் பொருத்தி கொடுக்கப்பட்டுள்ள இடத்தை நிரப்புக. Let's see the characters. Arise and awake. Arise என்றால் எழு, awake என்றால் விழித்திரு, எழுந்து விழித்திரு. Next, beautiful அழகு, unity ஒற்றுமை, focused கவனம், melodies இனிமை, டைம் கான்ஷியஸ் நேர உணர்வு. குவாலிட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் பறவைகளின் குணங்கள். ஹியர் ஆர் பேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் pigeon, next rooster or cock, then crow, next peacock, eagle, then quail. So one has been done for you. For time conscious, they have given pigeon picture. Yes, in olden times, most of the kings used to send the message with the help of a pigeon. அதாவது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம் தங்களுடைய செய்திகளை மற்ற ராஜாக்களுக்கோ இல்லை மற்ற அரசவைக்கோ அனுப்பணுன்னா இந்த மாதிரியான புறாக்களை தான் தூது விடுவாங்க. இது சரியான நேரத்தில் அந்த செய்தியை கொண்டு போய் அவங்கக்கிட்ட சேர்த்துரும். ஸோ லைஃப் லெசன் ஐ கேன் லேர்ன் ஃப்ரம் த பேர்ட்ஸ். வாழ்க்கை பாடங்கள் என்னால் பறவைகளிடமிருந்து கற்றுக்கொள்ள முடியும். பி ஆன் டைம் டு ஸ்கூல். ஸோ சரியான நேரத்திற்கு பள்ளியில் இருத்தல். நெக்ஸ்ட், rooster. As you know this, cock is always gets up early in the morning. It is a good habit, you know. So if you do so, you will get lot of benefits. The doctor suggests this. நீங்களும் காலையில் எழுந்தீங்கன்னா உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும், நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட், crow. Crow. The best example for unity is crow. Crow தான் எப்பயுமே. For example, if you throw a piece of food, if any crow sees that, immediately it cries out and call the other birds to eat together. That is the habit for that bird. அதுதான் அதோடைய பழக்கமே. அது மற்றவங்க அதோட நண்பர்களோ இல்லை உறவினர்களோ இல்லாமல் ஒரு சின்ன பீஸை கூட தானாக சாப்பிடாது. ஸோ இதுக்கிட்டேருந்து நம்ம இந்த யூனிட்டியை கற்றுக்கிட்டுருக்கோம். லிவ் இன் யூனியன் வித் அதர்ஸ். நம்ம எப்பயுமே மற்றவங்களோட ஒற்றுமையாக வாழணும். தென் பியூட்டிஃபுல் அழகு. லுக் பியூட்டிஃபுல், நீட் அண்ட் க்ளீன். எஸ், பீகாக் இஸ் ஆல்வேஸ் லுக்ஸ்
very beautiful and it is also our national bird. இந்த இடத்துல ஆனால் அழகுன்னு எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுடைய மனசு எப்போதுமே அழகாக இருக்கணும். முகமும் தான், பட் சம்டைம்ஸ் அது நம்ம விரும்புகிற மாதிரி இருக்கிறது கிடையாது. ஆனால் நம்மளுடைய மனசை மற்றவங்க விரும்புகிற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க முடியும், டிசைன் பண்ணிக்க முடியும், அமைச்சிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃபோக்கஸ்ட், கவனம் செலுத்துதல். ஸோ this is the only bird has the capability of to fly high from the ground. சரியா, நம்ம பூமியிலேருந்து ரொம்ப அதிக தூரத்துக்கு பறக்கக்கூடிய திறமை கொண்ட ஒரே ஒரு பறவை என்னன்னு சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா ஈகிள் தான். ஆனால் அது என்ன தான் உயர பறந்தாலும் எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அதுக்கு வந்தாலுமே அதோட ப்ரே மீன்ஸ் ஃபுட், அதோட இறைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை கைப்பற்றுறதில், அதை ஹோல்ட் பண்ணுறதுல ரொம்பவே அது கவனமாக இருக்கும். ஸோ நம்மளும் அது மாதிரி நம்மளுடைய கோலை ரீச் பண்ணுறதுக்கு ஈகிள் மாதிரி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஸோ ஃபோக்கஸ் ஆன் த கோல் வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன், எந்த விதமான கவனச்சிதறலும் இல்லாமல் நம்மளுடைய கோல், அதாவது இலக்கை அடையிறதுக்கு கவனமாக இருக்கணும், கவனம் செலுத்த வேண்டும். நெக்ஸ்ட் மெலடிஸ், இனிமை. Let your speech be soft, sweet and polite. நம்மளுடைய வார்த்தைகள் எப்பொழுதுமே ரொம்ப மென்மையானதாகவும் இனிமையானதாகவும் அதாவது ரொம்பவும் தன்மையானதாகவும் இருக்கணும். மற்றவங்கள புண்படும்படி எதுவுமே பேசக்கூடாது. எப்படி நம்ம காயிலோட சவுண்ட் கேட்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோமோ, ரொம்ப அதோட குரல் ரொம்பவே சாஃப்டாக மென்மையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதை எப்படி நம்ம கேட்கும்போது ஒரு நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை, ஒரு எக்ஸைட்மெண்ட்டை, ஒரு ஹாப்பினஸ்ஸை அந்த குரல் மூலிமா அந்த குயில் கொண்டு வருதோ, அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீச் மூலிமா, நம்மளுடைய பேச்சு மூலமாக மற்றவங்களுடைய சந்தோஷத்தை நம்ம வெளிக்கொண்டு வரணும். ரைட்? ஓகே, லெட்ஸ் மூவ் இன் டு த லெசன். Before that, let's know the unfamiliar words given in this story. Prose, the nose 12. Tiled, ஓடுகளால் கட்டப்பட்ட அல்லது பரப்பப்பட்ட. Laid, past tense of lay, கிடத்து அல்லது இடு. ஃபார் எக்ஸாம்பிள், a bird laid an egg, ஒரு பறவை முட்டை இட்டது. quarrel, சண்டை அல்லது சச்சரவு. செல்ஃப் சென்டர்ட், தன்னை பற்றி சுயநலமாக யோசித்தல். செல்ஃபிஷ். disdain, ஏளனத்துடன். I asked him disdain அப்படின்னா நான் அவன்கிட்ட ஏளனத்துடன் கேட்டேன். கன்சர்ன், அக்கறை. மக் ஹீப், அழுக்கு குவியல் அல்லது சாண குவியல். கிரப், புழு வடிவம். ட்ராப்ட், துளி சிதறவிடு அல்லது எதையாவது விட்டுறது. ஐ ட்ராப்ட் ஹிம், நான் அவனை விட்டுட்டு வந்தேன். ஐ ட்ராப்ட் மை பேக் ஆன் த ஃப்ளோர், என்னுடைய பேக்கை கீழே விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வார்ம்ஸ், புழுக்கள். நோட்டிஸ்ட், கவனிக்கப்படுதல் அல்லது கவனிக்கப்பட்டார். ஸ்வீப்பிங், சுத்தப்படுத்துதல் அல்லது பெருக்குதல். ஹோல்ட், வைத்திருத்தல். மேஜிஸ்ட்ரேட், நீதித்துறை அதிகாரி. நெக்ஸ்ட் டிஸ்கிரேஸ், அவமதிப்பு. தஸ், இவ்வாறு. ஸ்வெப்ட், வீசியபடி. இக்னோரண்ட், அறிவில்லாத. கன்சோல்ட், ஆறுதல். எட், அதுவரை. லாஸ்ட், இழந்த. விஸ்பரிங், கிசுகிசுக்கும். வாட் ஆர் யூ விஸ்பரிங் அப்படின்னா என்ன, அங்கே கிசுகிசுன்னு பேசிகிட்ருக்க, அதுதான். நெக்ஸ்ட் அட்மிட்டட், ஒத்துக்கொள்ளப்பட்டது. டு யூ அட்மிட் யுவர் மிஸ்டேக், உன்னோட தப்பை நீ ஒத்துக்கிறியா? நெக்ஸ்ட் சஸ்பெக்டட், சந்தேகத்திற்குரிய. ஃப்ளட்டர், படபடக்க. கன்ஃபைன்ட், நின்று விடுகின்ற, எல்லைக்குள் இரு. ஹீ ஸ்பேரோ, ஆண்குருவி. ஸ்கேட், பயந்திருந்தால்.
sea sparrow பெண்குருவி, panic பீதி. ஸோ அபவுட் த ஆதர் எழுத்தாளர் பற்றி. இன்ஃபார்மலி அறிவிக்கப்படாத இந்தியன் பொலிட்டீஷியன், இந்திய அரசியல்வாதி, இண்டிபெண்டன்ஸ் ஆக்டிவிஸ்ட், சுதந்திர ஆர்வலர், ஸ்டேட்ஸ்மேன், ஒரு திறமையான அனுபவம் வாய்ந்த மரியாதைக்குரிய அரசியல் தலைவர் அல்லது நபர். ஃபர்தர்மோர், மேலும், பிரிட்டிஷ் நேஷனல்ஸ், பிரிட்டிஷ் பிரஜைகள். க்ரூயல், கொடூரமான, இரக்கமற்ற. டெம்ப்டட், தவறான அல்லது விவேகமற்ற திசையில் லஞ்சத்துடன் ஒரு மனிதனை தூண்டுவது, ஆசை காட்டுதல். அதாவது கொஞ்சம் பணம், ஒரு வேலை செய்யக்கூடாது, இட் இஸ் இல்லீகல், அது ஒரு தவறான செயல். இருந்தாலும் நம்ம அவங்கள பணம் கொடுத்து அதை செய்ய சொல்லி தூண்டுற அந்த செயல் தான் டெம்ப்டட். கிரேவ்லி, கடுமையாக. பவுண்ட், பிணைப்பு. ஓகே, now let's see the summary of this story. Ramaiah was a simple man living in the town. One day, two sparrows built a nest in a spot in the roof of Ramaiah's house, and the mother bird laid her eggs in it. Somewhere in the muck heap lay a diamond-nosed jewel. The male bird picked it up and came to the nest with the shining stud in his beak. The wife bird replied, "What am I to do with diamond-nosed studs? Find some scrub. The young ones are hungry." The bird dropped the diamond stud on the floor and went out in search of little worms for the young ones. Ramaiah's wife noticed the jewel as he was sweeping the floor. She picked it up with delight and wore it. Ramaiah questioned her angrily, "How did you get this diamond stud?" "I found it lying here yesterday and took it. That's all," said his wife. "We should go and hand over it to the village magistrate." Meanwhile, in Meenakshi Ammal's house nearby, the talk went thus: "I forgot and left it in the bathroom. Kupai, the servant woman, must have swept it out. She is very careless and ignorant." The police came and searched her hut, but could not find nothing. Ramaiah's heart wasn't fluttered. Ramaiah's wife put the stud away in her box. She soon developed a severe fever and was confined to her bed. The he sparrow said, "Look at the fun, my dear. The lady of this house is scared and is down with fever." "Nice fun indeed," said the sea sparrow. "The poor woman is in a panic. The fever may be the end of her." The male bird answered, "This is bound to happen when humans are being greedy." After that, Ramaiah and his wife spent the rest of life in fear of being caught. Moral of the story is, we should never be greedy for what belongs to others. Okay students, I'll translate this into Tamil. அதாவது மூக்குத்தி. ராமையா என்ற ஒரு எளிய மனிதர் நகரத்தில் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அவர் வீட்டு கூரையில் 2 குருவிகள் கூடு கட்டின. பின்பு அதில் பெண் குருவி முட்டைகளும் இட்டது. ஒரு நாள் அழுக்கு குவியலில் இருந்து எங்கேயோ ஒரு அழுக்கு குவியலில் இருந்து அந்த ஆண் குருவி ஒரு மூக்குத்தியை எடுத்து கொண்டு வந்து தந்த பெண் குருவியிடம் கொடுத்தபோது, பெண் குருவி, "இதை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நீங்கள் போய் நம் குஞ்சுகளுக்கு தேவையான உணவுகளை சேகரித்து வாருங்கள்" என்றது. உடனடியாக அந்த ஆண் குருவி அந்த மூக்குத்தியை தரையில் போட்டுவிட்டு
உணவு தேடுவதற்காக வெளியில் சென்றது. தரையை கூட்டிக் கொண்டிருந்த ராமையாவின் மனைவி அதை பார்த்து சந்தோஷத்துடன் தன் கைகளில் போட்டுக்கொண்டார். அதை பார்த்த ராமையா, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கோபத்துடன் தன் மனைவியிடம் கேட்டார். அதற்கு தன் மனைவி, நான் நேற்று இங்கு கூட்டும் பொழுது இங்கிருந்து தான் எடுத்தேன், அவ்வளவுதான் என்று கூறுகிறாள். இதை நாம் மேஜிஸ்ட்ரேட், அதாவது அதிகாரியிடம், அந்த பஞ்சாயத்து தலைவரிடம் கொடுத்து விடலாம் என்று கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது மீனாட்சி அம்மாள் வீட்டு பக்கத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது, நான் அதை குளியல் அறையில் கிளற்றி வைத்து விட்டேன், என் வீட்டு வேலைக்காரியான குப்பாயி தான் அதை கூட்டி தள்ளியிருக்க வேண்டும், அவளுக்கு ஒன்றுமே தெரியாதவளாக இருக்கிறாள் என்று சொல்கிறார். அப்பொழுது இந்த விஷயம் ஊர் முழுவதும் தெரிகிறது. எல்லாரும் குப்பாயி தான் அதை எடுத்திருக்க வேண்டும் என்று சந்தேகப்படுகிறார்கள். போலீஸும் குப்பாயி வீட்டிற்கு வந்து தேடுகிறது. ஆனால் அங்கு எதுவும் கிடைக்கவில்லை. இந்த சமயத்தில் ராமையாவின் மனது படபடக்கிறது. அவளுடைய மனைவியும் அந்த மோதிரத்தை ஒரு பெட்டியில் வைத்துவிட்டு மிகவும் சீக்கிரமாகவே ஜுரத்தில் படுத்து விடுகிறாள். படுத்த படுக்கையாக ஆகிவிடுகிறாள். இப்போது அந்த ஆண்குருவி தன் பெண்குருவியிடம் சொல்கிறது, இந்த வீட்டின் பெண்மணியை பார்த்தாயா, அவள் மிகவும் பயத்துடன் இருக்கிறாள், அதுவுமல்லாமல் ஜுரத்தில் படுத்துவிட்டாள், காய்ச்சலில் படுத்துவிட்டாள். இது ஒரு உண்மையிலேயே இது ஒரு சிறப்பான விஷயம்தான் என்று அந்த பெண்குருவி சொல்கிறது. அவளுக்கு இந்த பயமே முடிவு கட்டுவிடும் போல் என்று சொல்லி சிரிக்கிறது. அதற்கு ஆண்குருவி சொல்கிறது, மக்கள் இது போன்று மற்றவர்களின் பொருட்களுக்கு பேராசைப்படும் பொழுது இது போன்று நடக்கும். அதன் பிறகு ராமையாவும் அவருடைய மனைவியும் எங்கே நாம் மாட்டிக்கொள்வோமோ என்ற பயத்துடனே அவர்களுடைய மீத வாழ்க்கையை கழிக்கிறார்கள். இந்த கதையின் நியதி என்னவென்றால், we should never be greedy for what belongs to others. மற்றவர் பொருட்களை நாம் ஆசைப்படக்கூடாது. இதுதான். Thank you students.